ரோலிங் ஆக்ஷன். டீச்சர் எனக்கு பர்த்டே. எனக்கு நீங்கள் கூட்டு ஹோம்ஒர்க் நாங்கள் எழுதல. நீங்கள் அடிக்கக்கூடாது, திட்டவும் கூடாது. ஓகே அம்மா அம்மா நீங்கள் வெளியே போயிங்க. தலை அடிச்சிட்டேக்கா. சாக்லேட்டு குடிக்கவே வைக்கிறா. ஒருத்தன் பாஸ்ட்டை பற்றி அடிக்கடி பேசணும்னா பேசணும்னா அதில் ஏதாவது ஒரு நல்லது இருக்கணும். அதில் ஏதோ ஒரு நல்லது இருக்கணும். இல்லை, எனக்கு அது மாதிரி எதுவும் இல்லை. என்னோட பாஸ்ட்டை தெரிஞ்சோ தெரியாமலோ தெரிஞ்சும் தெரியாதுமே நிறைய தப்பு பண்ணிக்கிறேன். அதை திருத்திக்கிறதுக்கு கடைசியாக ஒரு சான்ஸ். அது திருத்ததுக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் இந்த குடும்பம். இந்த குடும்பத்தை காப்பாற்ற நான் எந்த அளவுக்குனாலும் போவேன். லியோ அப்படி இருக்கிற ஒரு ஆள் செத்துட்டான் அப்படின்னு இந்த ஊருக்குள்ளேயும் சுற்றி இருக்கிற ஆளையும் நம்ப வைக்கணும். அப்படின்னா அதுக்கு முதல்ல நான் நம்பணும். லியோ செத்துட்டான்னு நான் நம்புகிறேன். ஏன் இப்படி என் வாழ்க்கையில் வந்து கண்ணாமூச்சி ஆடுற? ஏன் என் மனசு புரிஞ்சிக்கலையா, இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா? சில நேரம் மனசுக்கு நெருக்கமாக வந்து சந்தோஷப்படுத்துகிற, சில நேரம் என்னை விட்டு ரொம்ப தூரம் போய் விலகி போய் காயப்படுத்துகிற. ஏன் இப்படி செய்கிற? உங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ உருப்படாதவன், எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ பொறுப்பில்லாதவன். ஆனால் எனக்கு மட்டும் நீ நல்லவனாக தெரிஞ்ச. எதுக்கு? ஏன் என்னை பைத்தியக்காரி மாதிரி புலம்ப வச்சு பார்க்குற? என் வாழ்க்கையில் வந்து ஏன் கஷ்டப்படுத்தி பார்க்குற? சொல்லு பூபதி, சொல்லு. ஒருத்தன் பாஸ்ட்டை பற்றி அடிக்கடி பேசணுன்னா அதில் ஏதாச்சும் ஒரு நல்லது இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்னோடய பாஸ்ட்டில் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். திருத்தறதுக்கு கடைசி சான்ஸு தான் இந்த குடும்பம். இந்த குடும்பத்தை காப்பாற்ற நான் எந்த அளவுக்கு வேணாலும் போவேன். லியோ அப்படிங்கிற ஒரு ஆள் செத்துட்டான் அப்படின்னு இந்த ஊர்களையும் சுற்றி இருக்கிற ஆளுங்களையும்